ஒரு 12 வயசு பையன், அவன் ரொம்ப சிக்கா இருந்தான். சிக்காகி கிட்டத்தட்ட மறிக்கிற மாதிரி ஆயிட்டான். அப்போ அது நாளுக்கு நாள் சிக்காயிட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மாட்ட அவன் கேட்குறான், அம்மா எனக்கு தெரியுது நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க அம்மா உடனே சொன்னாங்களாம், அவனுக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியாமல் அவங்க சொன்னாங்களாம், இல்லை தம்பி, நீ ஒரு 11 வயசு இருக்கும் பொழுது நீ ஒரு நாள் நல்ல விளையாடி ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கி நீ டயர்டாக வந்து ஹால்லே சாப்பிட்டுட்டு அப்படியே தரையிலேயே அழுக்கு ட்ரெஸ்ஸோட நீ தூங்கிட்ட, நீ ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும்போது எப்படி இருந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, ஆமாம் நல்ல புது ட்ரெஸ் போட்டு நல்ல நீட்டான பெட்டில் நான் படுத்திருந்தேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் அவங்க டேடி தான், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸில் உன்னை தூக்கி அவங்களுடைய கையில் தூக்கி உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி உன்னை நீட்டாக்கி உன் பெட்டெல்லாம் நீட்டாக்கி அங்கே கடந்த உன்னை தூக்கி இங்கே வச்சது போல, அவ்வளோதான்ப்பா, நீ எவ்வளோ அழகா எதுவுமே தெரியாமல் நீ தூங்கின, அது மாதிரி தான் அது, மற்றபடி மரணம் என்பது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அவனும் அதே நாளிலே சமாதானமாய் அவனும் நித்திரை அடைந்தானாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் மரண பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட. ஆனால் இங்கே இருக்கிற எத்தனை பேர் உண்மையாகவே சொல்ல முடியும் நான் சாவுக்கு பயப்படலைன்னு? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? உண்மையாக மனசை தொட்டு எத்தனை பேர் நான் மரண பயம் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆத்துமாவை குறித்த அறிவிருக்கிற யாரும் மரணத்திற்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு இங்க வர்ஷிப்ல ஃபுல்லா சொல்லப்பட்டது போல நாம் இனி யாருக்காக பிழைத்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக மரித்து ஜெயித்த உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாரும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம மரணத்திற்கு பயப்பட மாட்டோம். போன வாரம் நானும் என் ஹஸ்பண்டும் கூட சர்ச்சை பற்றி ஊழியத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமாக தான் பேசிக்கிட்டோம். இப்போ தெரியல யார் முன்னாடின்னு தெரியல, நான் போன பிறகு நீங்கள் போன பிறகு நான். ஸோ இதெல்லாமே நம்ம டேக்கிள் பண்ண தான் வேணும். அருமையானவர்களே, எத்தனை பேர் வீடுகளில் அப்படிலாம் பேச முடியுது சொல்லுங்களேன். ஆத்துமாவை குறித்த அறிவு நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு தரம் மரித்தார், நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலேயே அவருக்காக நீ ஞான ஸ்நானத்தில் மரித்து அவருக்காக நீ பிழைக்க ஆரம்பித்து விட்டால் இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாய் நீ வாழ முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனாலதான் நாங்க சொல்றோம், எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் உங்களுடைய வியாதியை குறித்து, வறுமையை குறித்து, தரித்திரத்தை குறித்து, வீட்டில் நடக்கிற மரணங்களை குறித்து, கண்டிப்பா அதை குறித்த துக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா அதை விட இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஆத்துமா அழிகிறதை எங்களுடைய கண்களால் கண்டு எங்களால் சகிக்க முடியாமல் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களிலே, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது என்று தேவனுக்கென்று. தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், சாவே இல்லாதவர். அந்த தேவன் அவருக்கென்று நித்தியமாய் பிழைத்திருக்கிறார். அதுபோல நாமும் நம்முடைய பாவங்களுக்கு மரித்தோம் என்றால் நித்தியமாய், உண்மையாகவே அதை போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இந்த பூமியிலும் கிடையாது, பரலோகத்திலும் கிடையாது. கிறிஸ்தவம் அப்படின்னா ஒரே நம்பிக்கை, நம்ம மரித்தாலும் என்றென்றைக்கும் பிழைத்திருக்க போகிறோம் என்பதுதான். ஸோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு தரம் மரிக்கணும். எல்லாரும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்களாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஞானஸ்நானத்தில் நான் பாவத்திற்கு மரித்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதெல்லாம் நான் மறிச்சேன் எழுந்திருக்கேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை
நம்மை நாம் தரித்திருக்கிறோம் அப்படிலாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்துல அந்த 8 பியாட்டிடியூட்ஸ் இருக்குது, 8 பாக்கியவான்கள். அதுல 2 விஷயம், அதுல எதற்கு மறித்து நாம் எதற்கு பிழைக்கணும்னு சொல்லிட்டு பாக்கி காரியங்களை நாம் இந்த நாளிலே அப்படியே பார்ப்போம் தொடர்ந்தேச்சியாய். ஏன்னா உண்மையாவே நான் சொல்வேன், எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, மத்தேயு 5 to 7 வரைக்கும் உள்ள அதிகாரங்களை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து விட்டால் he can be a perfect Christian. மத்தேயு 5 to 7 உண்மையாவே அதுல. ஆனா நம்ம இந்த நாட்கள்ல செய்தியை கேட்கிறது ரொம்ப அரிதா இருக்கிறது. சோ இந்த நாள்ல அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 to 10 வரைக்கும் 8 பேரை பாக்கியவான்ன்றாரு. அதுல 2 பேரை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அது மாதிரி நம்மளும் வாழ ட்ரை பண்ணலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Blessed are the poor in spirit, அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள், ஏழ்மையா இருக்கிறவர்கள், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழ்மையா இருக்கிறோமா? நிஜமாவே யோசிச்சு பாருங்களேன். உண்மையாகவே நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழ்மையா இருந்தாதான் எங்க போக முடியும்? அந்த வசனத்துல பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ இங்க நிக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு ஒருவேளை நான் பேசினேனா, இல்ல நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், பைபிளே எனக்கு முதல்ல அங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியும், நான் அப்படி ஜெபம் பண்றேன், நான் இப்படி உபவாசம் பண்றேன்னு சொன்னேன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? பைபிள் படி போக முடியாது. சோ கிறிஸ்தவம் என்பது வளர்ந்து கொண்டே, என்றைக்கு நாம் பூரண வளர்ச்சி அடைகிறோமோ அன்றைக்கு நாம் நித்தியத்திற்குள்ளார பிரவேசித்து விடுவோம். ஒரு பூ முழுவதுமாய் மலர்ந்து விட்டால் அதற்கு பிறகு அதுக்கு இந்த பூமியில வேலை இல்லை, அது அப்படியே என்ன செஞ்சிடும்? விழுந்துரும். அது போலதான் இந்த நல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக பூரண பரிசுத்தர் இல்ல. சோ பரிசுத்தமாக என்ன செய்யறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல பரிசேயனை போல நான் அவன மாதிரி பாவம் செய்யலையே, நான் இவனை மாதிரி இல்லையே, நான் என்ன செய்யறேன் ரெகுலரா. இங்க எத்தனை பேர் அப்படிலாம் சொல்றீங்க? நான் சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா போறேன், அவங்கள மாதிரியா நான் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன், நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்றேன், இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன். எத்தனை பேர் இப்படிலாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? தேவன்கிட்டயே போய் என்ன செஞ்சார் அந்த பரிசேயன்? அப்படிலாம் சொன்னாரு, அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை என்று சொல்லி வேதகமும் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நான் என்ன பாவம் செஞ்சேன், நம்ம இன்னும் எல்லாருமே பாவிகள் தான். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ தயவாய் அப்ப ஆவியில எளிமை உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆவிக்குரிய நிறைவு, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பதற்கு ஒரு அளவு இல்லை, அதற்கு ஒரு பவுண்டரி இல்லை. வெளிப்படுத்தல் 22:11 ஜீசஸ் சொல்றாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ யாருமே இன்னும் பூரணமாக ஆகல. சங்கீதம் 84:7 பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே நம்ம என்ன செய்வோமா? காணப்படுவோம். சோ சியோனுக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டேதான் இருக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கோம்னா உடனே பெருசா ஆயிட்டோம் இல்ல, மகிமையின் மேல் எவ்ரிடே நம்ம அதுல வளர்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் மறுரூபம் அப்படின்னா என்ன? இங்க யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா நான் மறு ரூபம் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது இயேசு கிறிஸ்து வருகிற அன்னைக்கு, அவரை சந்திக்கிற அன்னைக்கு நாம் அப்படி இருப்போம். 3 யோவான் 2ஆம் வசனத்துல நாம் எப்படி இருப்போம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, ஆகிலும் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதினால் அவரை தரிசிப்போம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 4:16 புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும். நம்ம எல்லாருக்கும் வயசு ஆச்சுன்னா என்ன ஆகுது? நாளுக்கு நாள் எல்லாமே வீக் ஆகுது. உள்ளான் எவ்வளவுக்கு எவ்வளவு வயசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்க பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ
ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவா இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய தாழ்மை அவர்களுக்குள்ள இல்ல. ஆமா, எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, ஆமா இத்தனை வருஷமா தான் சர்ச், நல்லா பைபிள் தெரிஞ்சவங்க, A to Z தெரிஞ்சவங்க, இத்தனை வருஷமா தான் சர்ச்சுக்கு போறோமே, புதுசா என்னத்தை பேசிட போறாங்க, புதுசா என்னத்தை கேட்டுற போறோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து உனக்கு வயசாயிருச்சுன்னா சபை கூடுதலை விட்டுருன்னு எங்கேயுமே சொல்லல. இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். ஏசாயா 50:4 அவர் இந்த பூமியில இருந்த வரைக்கும் காலைதோறும் பிதாவானவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் அவரை எழுப்பி அவருடைய செவியை சாய்த்து அவரை கேட்க பண்ணினார். இவரும் கற்றுக்கொள்ளுகிற போல கற்றுக்கொண்டார். எதுக்கு கற்றுக்கொண்டாரா? சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி. அதாவது காலைதோறும் எந்திரிச்சு அவர் என்ன செஞ்சாரு? பிதாவோட பேசினார். எதுக்கு? உங்களுக்கும் எனக்கும் தேவையான வார்த்தையை சொல்லும்படிக்கு. காலைதோறும் இந்த பூமியில இருந்த வரைக்கும். இயேசு கிறிஸ்துவை விட ஞானிகள் இங்க யாராவது இருக்கிறோமா? இருந்தோம்னா நம்ம வேணும்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்துடலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு ஏசாயா 66:2 பார்க்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தப்பா நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு ஏன் இப்படி மாறி மாறி இப்படியே ஒரே கஷ்டம், ஏன் இப்படி உனக்கு துன்பம், யான் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ அதை பண்ணிட்டான், இவன் ஏதோ பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இல்லைன்னா உன் மூதாதையரோட சாபம் உன்னை பின்தொடர். தயவு செய்து அது எல்லாமே தவறான சத்தியம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எவன் என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். வேதம் இங்க சொல்லுது, நீ சிறுமைப்பட்டு இருப்ப ஆவியில, நீ நொறுக்கு. இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லு? உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன்கொள். இடுக்கமான வாசல் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறோம். பவுல் எழுதுறார், அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஸோ இந்த உலகத்துல பிரச்சனை பாடுனா உடனே பிசாசு செஞ்சான், பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சொல்றவங்களுக்கு உங்க செவியை சாச்சு ஓடிருங்க, அங்க நிக்கவே நிக்காதீங்க. ஸோ சிறுமைப்படுகிறது அப்படின்னா அதுக்காக வண்டி உலகத்துல எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு பணம் இல்லை, காசு இல்லைன்னு கவலைப்படுகிறது இல்லை. ஆவியில் சிறுமைப்படுகிறது. அது என்ன? உண்மையாவே சொல்றோம், நாங்கெல்லாம் சொல்ல முடியல. அதாவது அதுலயும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சர்ச் ஃபேமிலின்னு நடத்துறோம். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. யார் இங்க இருக்கிறத நாங்கள் அங்கே சொல்ல முடியாது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா நீங்க என் ஹஸ்பண்டை கேட்டீங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம், அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னால் முடியல, தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவு பாரங்கள், அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்து திரிகிறோம் அருமையானவர்களே. உடனே இது நாங்க சரியில்லை, ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தமா? இல்ல. பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியெல்லாம் ஆவியிலே சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 17:16 அவரு சுற்றிலும் இருந்த விக்கிரக ஆராதனைகள், இருளின் ஆதிக்கங்கள், அதையெல்லாம் குறித்து அவர் சொல்றாரு, நான் பயங்கரமா மனம் அடைஞ்சிட்டேன், என்னை அது நொறுக்குகிறது. இன்னைக்கு உங்களுக்கு யாராவது இருக்கா? முதல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, இன்னும் விக்கிரகங்களை பின்பற்றுறாங்கன்னு உங்களுடைய ஆவியில நொறுங்குதா? எங்கேயாவது உங்களுக்கு அந்த கவலை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அந்த கவலை இருக்குதா? அதை விட்டுட்டு என்னென்னத்துக்கும் நம்ம கவலைப்படுகிறோமே. ரோமர் 9:1-3 வரைக்கும் பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் ஜனங்கள் அவங்க மேசியாவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையே, அவங்களுக்கு பதிலா நான் சபிக்கப்பட்டிருந்தால் நலமாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அங்க பவுல் இஸ்ரவேலருக்காக, அவங்களுக்காக நான் அப்படி மோசே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பதிலா என் பேரே கிறுக்கி போட்டுருங்கன்னு சொன்ன மாதிரி இவர் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவங்களுக்கு பதிலா நான் சபிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே, அவங்களுக்காக தான் அந்த ஜீசஸ் வந்தாரு, அவங்க ஏற்றுக்கொள்ளலையே, அது அவருடைய கவலையா இருந்தது. 2 கொரிந்தியர் 12:21 சபைகளுக்குள்ளே இருந்த பாவங்கள். இன்னைக்கு நம்ம
அது நான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட, ஐயோ தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்கம்மா, சொல்லவே முடியாது, அவ்வளவு பாவங்கள். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இங்க தெரியல, ஏதோ பாஸ்டர் சிஸ்டம் வர்றாங்க நம்மகிட்ட பேசுறாங்கன்னு. உண்மையாக நாங்க எவ்வளவு உடைக்கப்படுகிறோம், எவ்வளவு தேவனுடைய சமூகத்துல நாங்க கண்ணீரோட நிக்கிறோம். நேத்து கூட இங்க பாஸ்டர் அதுதான் ஈவினிங் பிரேயர்ல சொன்னாங்க, ரட்சிப்பை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு, எத்தனை யோசிச்சு பாருங்க, இந்த புதுக்கோட்டையில எத்தனை லட்சம் ஜனங்க இருக்காங்க, அதுல உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்க. நம்ம அதோட விலை மதிப்பு நமக்கு தெரியுதா? கொஞ்சமாவது அதை நம்ம பிரஷியஸா நினைச்சு அதை பாதுகாக்க நம்ம நினைக்கிறோமா? சபைகளுக்குள்ள இருந்த பாவங்கள் பவுலை போட்டு அவ்வளவு பாடா படுத்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 1:6-9, பிலிப்பியர் 3:18, இதுல எல்லாம் கள்ள போதகர்களும் கலப்பட போதனைகளும் பவுலை என்ன செய்ததான், அவரை போட்டு நொறுக்குச்சு, அவருடைய ஆவியில அவருக்கு கவலையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, எங்களுக்கெல்லாம் உண்மையாவே இப்போதும் ரீசெண்டா போய் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் யோசிச்சு உண்மையா சொல்றேன், வேற எதுவுமே உண்மையா சொல்றேன், எங்களுக்குள்ளார வேற எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு, தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். ஆனா உலகத்தின் போக்கு, அடுத்து நாம விட்டு போகிற சந்ததிகள், அவங்களுக்கு இருக்கிற வழிகாட்டிகள் யார்? இவ்வளவு மோசமா உலகம் கள்ள போதகர்களாலும் கலப்படமான போதனைகளாலும் போய் கொண்டிருக்கிறதே, இவங்களெல்லாம் யாரு மீட்டுக் கொள்வாங்க? அந்த கவலை பவுலுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:1-3 வரைக்கும் விசுவாசிகளுக்குள்ள இருந்த மாம்சமான போராட்டங்கள், அவங்களுக்குள்ளார வளர்ந்த விசுவாசிங்க, ஆனா என்ன இருந்துச்சு? பொறாம, வாக்குவாதம், ஒருத்தர் பார்த்தனது பொறாம. எல்லா சகோதர சகோதரிகள் தானே, இது சர்ச்சோட ஃபேமிலி தானே. ஆனா பவுல் சொல்றாரு, ஐயோ உங்களை நான் வளர்ந்தவங்கன்னு பார்க்கவே முடியலையே, இன்னும் பாலை குடிக்கிற குழந்தைங்களை போல இப்படி பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள்ள இருக்குதேன்னு சொல்லி அவர் அங்க கவலைப்படுகிறார். 2 கொரிந்தியர் 11:28-29 விசுவாசிகளுக்குள்ள இருந்ததான பிரச்சனைகளும் அவங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளும் அவருக்கு கவலையை கொடுத்துச்சு. அவருடைய ஆவியில சிறுமைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட கவலை? 2 கொரிந்தியர் 11:28 பார்க்கிறோம், இவைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன கவலை இருக்கு? இதுல ஏதாவது ஒரு கவலை இருக்குதா? நம்ம கர்த்தருக்கு நேரா சரியா இருக்கிறோமா, இல்ல நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்களா? உண்மையா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் பாவத்தை மேற்கொண்டுட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொய், நான் முன்னாடிலாம் சரளமா போய் சொல்லுவேன், இப்ப சொல்றதே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், சூழ்நிலை வரும்போது இன்னைக்கும் துணிகரமாய் அது எங்களுக்கே தெரியுது. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? தயவாய் பொய். அதை நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு தயவு செய்ய. அதனால சிலர்கிட்ட நாங்கள் கேட்கறது இல்லை, சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படிங்கிறது என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. ஏன் கேட்டு பாவம் அவங்கள அடுத்த தப்பை செய்ய வைக்கணும்? இல்லை, நான் நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம், ஆண்டவர் சொல்றாரு 6 நாள் நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஒரே ஒரு நாள் நீ எனக்கு கொடுன்றார். அதுலயும் இந்த ஒரு நாளை கூட நம்ம ஃபுல்லா கொடுக்கறது இல்லை, ஒரு 2 to 3 hours நம்ம கொடுக்குறோம். அதை கூட கொடுக்க முடியலன்னா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் இந்த பூமியில ஆத்துமாவில எப்படி வாழுகிறோமோ அதுதான் நம்மை நித்தியத்துல. தயவு செய்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம் அருமையான தேவனுடைய ஜனமே. சோ இந்த கவலைகள் பவுலுக்கு இருந்தது போல எங்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய எளிமை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம், அந்த ஆவிக்குரிய எளிமை அவங்கள வசனத்துக்கு நடுங்க வைக்கும். இங்க எத்தனை பேர் வசனத்துக்கு நடுங்குறோம்? எதுக்கோ நடுங்குறோம். உயிர் போயிரும் நடுங்குறோம், கல்யாணம் ஆகுமா ஆகாதான் நடுங்குறோம், புள்ள பிறக்குமா பிறக்காதான் நடுங்குறோம். வசனத்துக்கு நடுங்குறோமா? நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தாருன்னா போய் அவர்கிட்ட சேர போறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பார்த்து நடுங்கிக்கிட்டே இரு. நான் ஒன்னு சொல்லுவேன், நான் இன்றைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கோ இல்ல பிள்ளை இல்லாதவர்களுக்கோ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களுக்கோ எங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும்னா, சாமி ஒருவேளை உங்களுடைய வருகை தாமதிக்கும்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, அதெல்லாம் கொடுத்து பிளஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் வரும்போது பால் கொடுக்கிறவங்களுக்கு ஐயோ, ஏன்
அவளுடைய மனசு எங்க தான் இருக்குமா? பிள்ளை மேலதான் இருக்கும். ஆண்டவர் வர்றாருன்னு அவளுக்கு மறந்து போயிடும். சோ தயவா அதுக்காக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாருன்னு இல்லை, அவர் நன்மையை வழங்காது இரார். he cannot withhold his blessings. அவர் உனக்கும் எனக்கும் கொடுக்காம அவர் அதை வச்சு என்ன செய்ய போறாரு? சோ கட்டாயம் அவர் தருவாரு. ஆனா வசனத்திற்கு நடுங்குகிறோமா? கலாத்தியர் 1 பவுல் எப்படிலாம் வசனத்துக்கு நடுங்கினார், அதை எப்படி முன்னிறுத்தினார் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8 to 12 வரைக்கும் பார்க்கிறோம். நான் வசனங்களை வாசிக்கல, ஃபாஸ்டா போறேன். அவர் அந்த வசனங்களை புனிதமாய் நினைத்தார். அது அவ்வளோ சீக்ரெடா, அவர் ஹோலியா. அவர் சொல்றாரு, இதை நான் அந்த வார்த்தையை எந்த மனுஷனிடத்திலிருந்தும் நான் பெற்றுக்கொள்ளல, தேவனே அதை எனக்கு கொடுத்தாரு. அதனால வானத்திலிருந்து ஒரு தூதனே சொன்னாலும் அந்த வசனத்துக்கு மீறி என்னால நடக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சி போன்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, நான் என்னோட ரத்த சொந்தங்க கிட்டையும் நான் போய் இதை பத்தி ஆலோசனை பண்ணல. ஆண்டவருடைய சீஷர்களா இருந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்டையும் நான் போய் கேட்கல. ஏன்னா ஐ வாஸ் வெரி கிளியர், ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. அதனால அந்த வசனத்தை அப்படியே நான் கீழ்ப்படிந்து நான் போனேன்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை அவர் புனிதமாகவும் மாற்றக்கூடாததாகவும் அவர் பார்த்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8 to 10 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அதாவது அந்த வசனத்தை விட வேற எதுவுமே அவருக்கு பெரிதாக இல்லை. இந்த பூமியில் அவருக்கு வேற எதுவுமே, அவருடைய ஜீவன் அவருக்கு பெருசா இல்லை, அவருடைய படிப்பு, அவருடைய கோத்திரம், எதுவும் அவருக்கு எல்லாவற்றையும் குப்பையுமாக நஷ்டமாக அவர் விட்டு விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:8 to 10 வரைக்கும். ஸோ பட்டம், பதவி, படிப்பு எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவராய் அவர் அப்படி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3 to 5 வரைக்கும் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை அவர் எப்படி பேசினாராம்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க அதை அப்படி செய்யறாங்க, இல்ல எத்தனை பெற்றோர் நாம் அதை பிள்ளைங்களுக்கு செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. நான் அதை எப்பவுமே சொல்வேன், இந்த இடத்துல இந்த பொசிஷனுக்கு நம்ம நிக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதிக ஆக்கினை அடையாத படிக்க நீ சீக்கிரமா என்ன செய்யாத, போதகன் ஆகாத. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா முதல்ல நான் அதை கை கொள்ளணும். வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, இத்தனைக்கும் பவுலை போல அவ்வளோ லேர்னட் ஸ்காலர் யாரும் இல்லை. அவர் கமாலியலின் பாதத்தில் படித்தவர், அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தரிசித்தவர், இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து நேரடியாக வார்த்தைகளை வாங்கினவர். அவர் சொல்றாரு, நான் உங்க முன்னாடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர் எப்படி இருந்தாராம்? இன்னைக்கு எத்தனை பேர் துணிகரமா பேசுறோம், அதுவும் வைஃப் எத்தனை பேர் ஹஸ்பண்டுக்கு அறிவுரை பண்றோம் சொல்லுங்க. சொல்லாதீங்கன்னா பைபிள் சொல்லுது. வசனத்தெல்லாம் நீ வார்த்தை ஒன்றும் உன் ஹஸ்பண்டுக்கு நீ போதனை எல்லாம் ஒன்றும் பண்ணி கிழிக்க வேண்டாம். நீ நடந்து காட்டு, நீ தாழ்மையா இருந்து காட்டு, கீழ்ப்படிந்து காட்டு. நீ உன் முரட்டாட்டத்தெல்லாம் அங்க காட்டாத, சப்மிசிவா இரு, சரண்டரா இரு அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது பவுல் என்ன செய்தார் வசனத்துல? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேகரை போல நாங்கள் தெய்வ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். எப்படி இருக்காங்க அநேகர் அப்படின்னா? அப்பவே பவுல் என்ன எழுதுறாரு, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஏற்கனவே கலப்படமாக தான் பேசுறாங்க. அவங்க பணத்துக்காக, புகழுக்காக, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக வசனத்தை என்ன செய்யறாங்க, கலப்படம் பண்ணி பேசுறாங்க. நாங்களோ அவர் என்ன சொன்னாரோ அதை யார் முன்னாடி சொல்றோம்? அவருடைய சன்னதியில நிக்கிறோம். எங்க நிக்கிறோம்? அவருடைய சன்னதியிலே நாம் நிற்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே. சோ அவர் வசனத்திற்கு நடுங்கினதே அதையெல்லாம் பார்க்கிறோம். கடைசியாக அப்போஸ்தலர் 24:25 அவர் எப்படி வசனத்திற்கு நடுங்கினாரா? ரோமன் கவர்னர் ஃபெலிக்ஸுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். இன்னைக்கு நம்ம சும்மா ஒருத்தரோட தயவு வேணும்னாலே, நீ கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அவன் பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் மாத்திடுவாரு, உனக்கு அதை பண்ணிடுவாரு, அதை என்ன செஞ்சிருவாரு, உன்னை பெரிய ஆளாக்கிடுவாரு, உனக்கு பணம் பேங்க்ல சேர்ந்துரும், இப்படிலாம் தான் சொல்றானா? பவுல் ரோமன் கவர்னர் ஃபெலிக்ஸுக்கு என்ன சொன்னாரா? நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செஞ்சாராம்?
பேசினார். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரியாதவங்கள எத்தனையோ மீட்டிங்ஸ் போயிருப்பீங்க. அதை விட இன்னைக்கு எல்லாருக்கும் கையிலேயே என்ன இருக்குது? செல்ஃபோன் ஒன்று இருக்கு, யூடியூப்னு ஒன்று இருக்கு, வாட்ஸ்அப்னு இருக்கு, இன்னைக்கு என்னென்னமோ இருக்கு இல்ல? எத்தனை பேரு நீதியை, இச்சை அடக்கத்தை தனக்கு இருந்தா தானே சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஒரு இச்சை அடக்கம் இருந்தா தானே, இச்சை அடக்கமாயிரு, பணத்து மேல போகாத, பொம்பளைங்க பின்னாடி போகாதன்னு அவங்களால சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்களேன். இச்சை அடக்கத்தையும் வரப்போகிற நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதையும் எத்தனை பேர் சொல்லி கொடுக்கிறார்கள். ஸோ பவுல் ஆவியில் எளிமை என்பது இதுதான். ஒன்று, ஆவியில் நொறுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவாங்க. அது வார்த்தைக்கு நடுங்குறவங்க வேற எதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, உயிருக்கெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தயவாய் நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமை வேணும். நம்ம அதில் எதற்கு மறிக்கணுமோ மறித்து பிழைக்க வேண்டும். அருமையானவர்களே, அடுத்தது ரெண்டாவதாக நான் அதில் சொல்ல விரும்பினது மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணம் இருக்குதா? சாந்த குணம் இருக்கிறவங்க பாசியா இருக்க மாட்டாங்க, டாமினேட் பண்ண மாட்டாங்க, அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ண மாட்டாங்க. பணிவு இருக்கும், அடக்கம் இருக்கும், தாழ்மை இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த சாந்த குணம் இல்லாத ஒருத்தரை பத்தி நம்ம ஒரு வேகமாய் ஒரு 3 சவுல் ராஜா அவர் இடத்துல சாந்த குணம் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-14 வசனங்கள் வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துருவேன்னு சொல்றாரு. ஆனா இவர் அவருக்கு வெயிட் பண்ணாம தன்னுடைய ராஜா என்றுதானே அந்த பதவி அதிகாரத்தை என்ன செய்தாருங்க, துஷ்பிரயோகம் பண்றாரு இல்ல. அந்த இடத்துல அவர் ஆசாரியன், அவர் வந்து பலியிடணும், அதுக்கு வெயிட் பண்ணாம இவரே என்ன செய்யறாரு, சர்வாங்க தகன பலியை அவர் பண்றாரு. இன்னைக்கு எத்தனை பேரு அவங்கவுங்க நிலைமையில இருக்கோமா? நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் அதுல இரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் தாவீது சொல்றாருல, அதாவது என்ன, மிஞ்சின காரியத்தில் நான் தலையிட மாட்டேன், தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என்னை அடக்கி ஆமர பண்றேன். எனக்கு இந்த இடத்துல இதுதான் என் ரோலு, அதை மட்டும் நான் செஞ்சா போதும்னு சொல்லி நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். அது சாந்த குணம். ரெண்டாவது 1 சாமுவேல் 22:16-19 வசனங்கள் வரைக்கும், அதாவது தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடுறாரு. அங்க நோப் அப்படின்ற இடத்துக்கு போறாரு. அங்க அகிமலேக்குன்னு ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு. நீங்க எல்லாரும் மார்க் ஃபர்ஸ்ட் போர்ஷன் படிக்கும்போது அதில் படிச்சிருப்பீங்க. அதே நிறைய பேர் தப்பா எழுதுனீங்க. அதுல வந்து அந்த அகிமலேக்கு கிட்ட போய் இவர் என்ன செய்யறாரு, தேவ சமூகத்தை அப்பத்தை வாங்கி இவர் புசிக்கிறாரு. இதை பார்த்த தோவேக்கு அங்க போய் என்ன செஞ்சிட்டாரு, அங்க அவர்கிட்ட சவுல் ராஜாட்ட சொல்லிடுறாரு. சவுல் என்ன செய்யறாரு, நான் இங்க வந்து நல்லா கவனிங்க, நோப் அப்படின்ற அந்த ஊரு ஆசாரியர்களும் அவருடைய குடும்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஊரா இருந்துச்சு. அங்க எவ்வளவு துணிகரம் இருந்தால் அங்க வந்து 85 ஆசாரியர்கள் அவருடைய மனைவிமார், பிள்ளைகள், ஆடு மாடு கழுதைகள் எல்லாத்தையும் கொன்று போடுகிறார் இந்த சவுல் ராஜா. யோசிச்சு பாருங்க, அங்க ஆதிக்கம், டாமினேட் பண்றார். நீ ஒரே ஒரு தாவீதுக்கு சாப்பிடுறதுக்கு அப்பம் கொடுத்ததற்காக அவர் அங்க கொண்டு, இத்தனைக்கும் அவருடைய சேவகர்கள்ட்ட கட்டளையிடுறாரு, எந்திரிச்சு அந்த ஆசாரியர்களை கொண்டு போடுங்கன்னு. ஆனா பைபிள் சொல்லுது சேவகர்கள் பயந்தாங்க, சேவகர்கள் கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆனா இந்த ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு அந்த அறிவில் தோவேக்கு கிட்ட சொல்றாரு, தோவேக்கு எந்திரிச்சு எல்லாரையும் வெட்டி கொன்று போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க டாமினேட் பண்ணுகிறார். அது சாந்த குணம் இல்லை. அருமையானவர்களே, அடுத்தது அவர் பணியவில்லை, திருந்திக் கொள்ள வாய்ப்பு இருந்த போதும் அதை மறுத்து விட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13-21 வசனங்கள். ஆண்டவர் வந்து சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து போடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன செஞ்சாரு, அதுல நோஞ்சானெல்லாம் பிடிச்சி அழிச்சிட்டாரு, நலமானதெல்லாம் வச்சுட்டாரு. அதை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல அவரை சொல்லும் பொழுது இவர் என்ன செய்யல, சாக்கு போக்கு. இங்க எத்தனை பேர் சாக்கு போக்கு சொல்றோம், எத்தனை பேர் சாக்கு போக்கு சொல்றோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல திருந்திக் கொள்ள பணியே அவருக்கு அங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும்
அவர் சாக்கு போக்கு சொன்னதுனால அந்த இடத்துல அவருடைய சாந்த குணம் காணப்படல. அவர் ராஜாவா இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதிகாரம், ஆதிக்கம், பணிய மறுப்பது இதெல்லாம் சாந்த குணம் இல்லை. சாந்த குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஜீசஸ் ரொம்ப அழகாய் சொல்கிறார். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை, அதாவது நேத்து பாஸ்டர் ரொம்ப அழகா இந்த இடத்துல நம்ம மேல இருக்கிற எல்லா நுகங்களும் அபிஷேகத்தினால் முறிக்கப்படும் சொல்லி நேற்று ஈவினிங் இங்க பிரேயர்ல சொல்லி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தை. அதாவது நம்ம என்ன செய்வோம், இப்போ பிள்ளை வந்து பேக்கை தூக்கிட்டு போகுது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம், புக்கு பேக்கை தூக்குதுன்னு உடனே சரி சரி கொடு நீ சும்மா வான்னு சொல்லுவோம். ஆனால் ஜீசஸ் சொல்றாரு உன் புக்கு பேக்கை என்கிட்ட கொடுத்துரு, என்னோட பர்சன் நீ என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோ, இதை நீ தூக்கிட்டு வரியா, அம்மாக்காக இதை தூக்கிட்டு வரியா அப்படின்னு ஒரு தாய் சொல்லுகிறது போல ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த வெயிட்டை தூக்க கூடாதுன்னா இந்த வெயிட்டை நீ தூக்கிட்டு வா என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:5-8 இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளார இருக்கணும். எல்லாமே அவருடையது. தேவனுடைய குமாரனா இருந்தார், ஆனா அவர் என்ன செய்தாரு, மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இதெல்லாம் தான் அருமையானவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை, தேவனுடைய சமூகத்துல நான் ஒன்றுமில்லை என்று நாம் தாழ்த்துகிறவர்களா இருக்கிறோமா? மத்தேயு 11:30 என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். அவர் அதுதான் சொல்றாரு. அவர் என்னோட வெயிட் லைட்டா இருக்கும், ஆனா தயவு செய்த நீ அதை தூக்கிடு அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நுகம் என்றால் என்ன? அவருடைய போதனைகள், அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய மாதிரிகள் எல்லாம் தான் அவருடைய நுகமா இருக்கிறது. அவருடைய நுகம். ரெட்டை மாட்டு வண்டி பார்த்திருக்கோமா? இப்ப மாட்டு வண்டி எல்லாம் பார்க்கறதே ரொம்ப அரிதாயிருச்சு. ரெட்டை மாட்டு வண்டி, ஒரு பக்கம் ஒரு மாடு, இன்னொரு பக்கம் ஒரு மாடு, ஒரே நுகம் தான் இருக்கும் இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தை நீ தூக்கிட்டனா உன் நுகத்தை நான் தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபுல் வெயிட்டையும் கூட நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கிறேன். ஆனா பேருக்கு நீ தூக்குறது போல நீ என்ன செய்ய கூட ஓடிவா. He wants to share with us in all our burdens. நம்முடைய எல்லா பாரங்களிலும் அவர் நம்மோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறார். அவருடைய நுகத்தை நாம் ஷேர் பண்ணலன்னா என்ன ஆகும்? அடிமைத்தனத்தின் பழைய நம்ம விட்டு போன பாவத்தின் நுகங்கள் வரும். தேவனுடைய நுகத்தை நாம் சுமக்கா விட்டால் அடிமைத்தனத்தின் நுகம் வந்துடும். கலாத்தியர் 5:1 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். அந்த தேவனுடைய நுகத்தை நாம் சுமக்கா விட்டால் அந்நிய நுகம் நம்ம மேல வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேரு சர்ச்சுக்கு வராம ஒரு அந்நியனோட வீட்டுல போய் இருக்கிறீங்க? எத்தனையோ வாரத்துல தான் சொல்றேன், 6 நாள் இருக்குது. அந்த 6 நாள் இன்னைக்கு கல்யாணம் வைக்கிறாங்களா, நீங்க நேத்தே போங்க, நேத்தே போய் ராத்திரி கூட உங்க வீட்டுல தங்கி இருங்க. அந்நிய நுகம் நீங்க அங்க போக போக பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. 2 கொரிந்தியர் 6:14-18 வரைக்கும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு நீங்க பிணைக்கப்படாதீங்க. அங்க போய் பிணைக்கப்பட்டா இருளோடு நம்ம ஐக்கியம் பண்றோம், விக்கிரகத்தோடு நம்ம சம்பந்தம் கலக்கிறோம், அசுத்தமானதை தொடுகிறோம் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, சோ சாந்தமா இருக்க நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை வேணும், அவருடைய நுகம் நம்ம வேணும். எனக்கு ரொம்ப பைபிள்ல பிடிச்சமான ஒரு வசனம், எல்லார்ட்டையும் கேட்கிற ஒரு வசனம், அது பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நான் சொல்லுவேன், யாருக்கும் தெரிய வேணாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும், வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்டுல, அவங்க மட்டும் ஐயோ இவங்கள மாதிரி சாந்தமானவங்க யாருமே இல்லைன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி சொல்லிட்டா அது பெரிய சாட்சியா இருக்கும். அருமையானவர்களே, ஸோ அது தெரிந்திருப்பதாக. ஸோ இந்த இடத்துல சாந்த குணம் முதல்ல பார்த்தா ஆவியில் உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு. சாந்த குணம் உள்ளவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க. ஸோ பூமியை சுதந்திரிக்கிறதுனா இன்னைக்கு என்னன்றதை வேகமாய் பார்த்துடலாம். மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ள ஒரு பாக்கியவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க. ஆபிரகாம் 12:3 ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்றாரு, நீ வா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ரோமர் 4:13 பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தார். ஸோ அந்த இடத்துல பூமி, இந்த இடத்துல உலகம். கலாத்தியர் 3:29 ஆபிரகாம் மூலமா நம்ம எல்லாரும் யார் தான்? தேவனுடைய ஆபிரகாமுடைய சுதந்திரவாளிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பூமி முழுசையும் கொடுத்தாரா?
இல்லை உலகம் ஃபுல்லாக கொடுத்தாரா? அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமின் மூலமா இஸ்ரவேல்னு ஒரு சந்ததியும் ஒரு தேசமும் தேவைப்பட்டது. அதனால ஆதியாகமம் 13:14-17 வரைக்கும், ஆதியாகமம் 15:18-21 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் உன் கண்ணெல்லாம் எடுத்து பாரு, உன் கால் நான் மிதிக்கிற தேசம்லாம் போ, நான் தரேன்னு சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரம் 18-21 வரைக்கும் பவுண்டரி செட் பண்றாரு. இந்த எகிப்து நதி துவங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் என்னது ஒன்றோடத நான் தருவேன்னு சொல்லி அங்க ஆண்டவர் ஒரு பவுண்டரியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தேசம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, அதை கொடுப்பார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். கண்டிப்பா அதுல டவுட் இல்லை. அதற்கு பின்னாடி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாகி நமக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? வெளிப்படுத்தல் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று என்ன செஞ்சாங்களாம்? புதிய பாட்டை பாடினாங்க. நம்ம எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? இந்த பூமியை அரசால போக விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? உள்ளதானா? பூமியை அரசால போறோம். பூமியில குடியிருக்க போறது இல்ல. ஒரே ஒரு வீடு, ஒரு ஏக்கர் நிலம் இல்ல, பூமியையே அரசால போகிறோம். வெளிப்படுத்தல் 11:15 உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ மரித்தால் நாம இங்கேயும் அங்கேயும் நித்தியமாய் பிழைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு முக்கியமான ஒரு நோக்கம் நம்மை மறுரூபப்படுத்த. பிலிப்பியர் 3:20-21 நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரமாக அவர் என்ன செய்வாரா? மறுரூபப்படுத்துவாரா. மறுரூபம்னா என்ன? நான் எப்பவுமே சொல்லுவேன், அடையாளமே தெரியக்கூடாது. இப்போ என்னைய சின்ன வயசுல பார்த்தவங்க இன்னைக்கு பார்த்துட்டு என்ன பிசிக்கலா இல்லை, உடம்ப பார்த்துட்டு இல்லை, நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன நீ அப்படி பயந்தாங்களியா இருப்ப, நீ இப்ப எப்படி இவ்வளோ தைரியமா இருக்கிற, இல்ல நீ அவ்வளவு கோபக்காரியா இருக்கிற, இன்னைக்கு எப்படி உனக்கு கோபமே வரல, இப்படி நம்மளை கேட்க முடிகிறதா? ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? அவருடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கறது போல பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகணும். நம்மளை எங்க ஆண்டவர் எப்படி படைச்சார்? ஆதியாகமம் 1:27 அவரை போலதான் படைச்சார். சரியா? இப்போ ஒரு குரங்கோட கையில ஒரு பூமாலையை கொடுத்தா அது எப்படி ஆகுமோ? இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இது உன்னுடைய ஃபிகர் இல்ல, உன்னுடைய சாயல் இது இல்ல, என்ன போல உன்னை ஆக்குன, கண்ணாடியில பார்த்து நீ என்னை மாதிரி ஆகு. எது கண்ணாடி? யாக்கோபு 1:23 திருவசனம் தான் நம்முடைய கண்ணாடி. யாக்கோபு 1:23 அந்த திருவசனத்தை பார்த்து நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவரை போல ஆகணும். 1 கொரிந்தியர் 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படி. எங்க அப்பா எப்படியோ அப்படிதான் நானு இருந்தேன், எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர். இன்னைக்கு நான் எங்க வால்டர் வில்சனோட பொண்ணு இல்ல, ஜீசஸ் கிறிஸ்டோட பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா! வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். ஸோ அவரை நம்ம கண்ணாடியில பார்த்து அவரை போல நாம் மாறிக்கொண்டிருப்போம். அப்போஸ்தலர் 1:11 உலகத்தில் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வாராம்? மறுபடி வருவார். ஸோ அவரை போல நம்ம ஆகணும்னு வாஞ்சிப்போம். இந்த உலகத்தில் இன்னைக்கு 2 விஷயம் தான் படித்தோம். ஆவியில எளிமையா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. உலகத்தின் கவலையெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய கவலைகளும் பாரங்களும் நம்முடையதா இருக்கட்டும். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் மாறுவோம். 2வது சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்முடைய அதிகாரம் அகங்காரம் இதெல்லாம் விட்டுட்டு பணிந்து திரும்பிக் கொள்ள வேண்டிய சமயங்களிலே திரும்பி நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்ம வாழுவோம். அவருடைய சாயலை ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள்ல நான் எப்பவுமே சொல்வேன், ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் இந்த பூமியில. இந்த பைபிள் நல்லா தெரியும், ஆனா அதன்படி என் வாழ்க்கைக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லாம வாழ்றது தான். அப்படிப்பட்டவர்கள் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள். தயவுசெய்து நம்ம அப்படி இருந்துட வேண்டாம், அப்படிப்பட்டவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிடவும் வேண்டாம். எழும்பி நிற்போமா? ஆண்டவரே உங்களை மாதிரி, ஆண்டவரே உம்முடைய சுத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா!
Jesus. യേശുരാജനും തിരുവാടിക്ക് ശരണം 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 ആത്മനാഥരൻ മലരാടിക്ക് ശരണം 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 உந்தன் சித்தம் செய்ய உந்தன் சித்தம் செய்யாருமே எந்தன் சித்தம் யாரும் என்றும் அழைப்பேரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 உந்தன் சித்தம் செய்யாருமே எந்தன் சித்தம் யாரும் என்றும் அழைப்பேரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவசாயம் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் அந்த நாளும் நெருங்கிடுதே அதி விரைவாய் நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதி விரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயல் கலந்தீட்டம் வெள்ளவர் சாயல் அடைவீர் வெள்ளவர் சாயல் அடைவீர் தேவசாயல் ஆக மாறி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உங்களை மாறி என்னை மாற்றுங்க நானும் தேவனோடு